இப்போ பாப்பா என்ன வெயில் என்ன வெயில். வெளியில் வெயில் அடிக்குதுன்னு வீட்டுக்கு வந்தால் நீங்கள் 2 பேரும் கோவத்தில் எப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க? கோவத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சோறு போட்டு கொண்டாங்க, வயிறு பசிக்குது. தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தால அவன் பொண்டாட்டி அவகிட்ட கேளு. என்ன பாருங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு போட்டு தர முடியாது, உங்கள் அம்மாக்கிட்டே கேளுங்க. வாசனை அருமையாக இருக்கே, இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கிய? நீங்கள் 2 பேரும் சொல்லட்ட என்ன, நானே இப்போ கண்டுபிடிக்கேன். நல்லா நெய் வாசனை வருது. அல்வா தானே செஞ்சுருக்கிய? அல்வா தான் செஞ்சுருக்கு. அது இங்கே இல்லை, பக்கத்து வீட்டில். இங்கே செய்யலையா? அங்கே தான் செஞ்சுருக்காவளா? நான் இங்கே பிறந்தது அங்கே பிறந்திருந்தோம்னா அல்வா தின்னுட்டு ராஜா மாதிரி இருந்துக்கலாம். இந்த வீட்டில் பிறந்துட்டு நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? இங்கே பாரு, இப்படி பேசி வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. சமைக்க தெரியலனா சும்மா இருக்கணும், அதை விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் குறை சொல்லக்கூடாது. என்னையே குறை சொல்லணும்னு இப்படியெல்லாம் பேசாதுங்க. இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிய? எல்லாம் ஒன்று சொல்லணும் இல்லை, வந்திருக்க முன்னாடி குடும்பத்தை பற்றி குறை பேசுனா இப்படி தான் பேசுவா. வெளியே போய்ட்டு சாப்பிடணுன்னு வந்தால் சாப்பாடு தரமா இப்படி என்ன திட்டுதியே? உன் பொண்டாட்டி தான் டேஸ்ட்டாக சமைப்பேன்னு சொல்கிறாளா, அவகிட்ட கேட்க வேண்டியதானே? 2 பேரும் சண்டை போடாமல் யாராவது ஒருத்தர் எனக்கு சோறு போட்டுத்தாங்க. சோறு இருந்தால் தானே போட்டு தரேன். என்ன சோறு இல்லையா? சோறு பொங்காமல் நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? என்ன பாருங்க, உங்கள் அம்மையை மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு என்னாலலாம் சமையல் செய்ய முடியாது. கிச்சனில் போய் சமையல் செய்ய போனால் இதை எடுக்காத அதை எடுக்காத, அந்த பொருளை தொடாத இந்த பொருளை தொடாதன்னு சொல்லிகிட்டே இருக்காத. எதையும் தொடாமல் எதையும் எடுக்காமல் நான் எப்படி சமையல் செய்ய முடியும்? ஏம்மா இப்படி பேசுதியே? அவள் செய்யிட்டுன்னு விட வேண்டியது தானே? நீங்கள் உட்காந்து டீ பாருங்களாம். அது அப்படி இல்லை, என்னால் விட முடியும். அங்கே இருக்கிற பொருள்லாம் என் பொருள். புதுசாக வந்திருக்காளே, எல்லா வேலையும் அவளே செய்யிட்டுன்னு விட்டுட்டு வந்தா அவள் என்ன பண்ணுங்க தெரியுமா? என் அப்பா அம்மா ஆசையை வாங்கி தந்த டம்ளர் அன்னைக்கு சப்பி வச்சிருக்கா. பாத்திரம் பழசானா சப்பா தான் செய்யும். என்ன பரல, அவளை வாய முடிக்கிட்டு இருக்க சொல்லு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி, அவள் ஒன்றும் பேச மாட்டா, நீங்கள் சொல்லுங்கள். என் பாட்டி எனக்கு ஆசையாக வாங்கி தந்த ஸ்பூனையும் முந்தானாலும் உடச்சி போடுக்கா. நான் பழைய ஸ்பூனை தான் உடைச்சேனா? நான் என்னமோ புது ஸ்பூனை உடைச்சிட்டேன்னு ஃபீலில் பண்ணேன். அதோட மதிப்பு உனக்கு எங்கே தெரியும்? இதெல்லாம் என்ன வாங்க முடியுமா? இப்படி இத்து போன ஸ்பூனை யார் வாங்குவா? என் பாட்டி தந்த அழகான ஸ்பூனே இத்து போனேன்னு சொல்கிறேன். என்னது அது அழகான ஸ்பூனா? அது அழகாவும் இல்லை ஸ்ட்ராங்காகவும் இல்லை. அது என்ன பேதான், ஊறுகாய் எடுக்கிறதுக்குள்ளே உடஞ்சி போச்சு. ஊறுகாய் மாதிரி இருந்தால் உடையாது. அது கல்கோர மாதிரி இருந்தால் எனக்கு என்ன ஆகும்? உடைய தானே செய்யும். எங்கள் அம்மா செஞ்சு தந்த ஊறுகாய் குறைச்சேன்னு நான் உங்களே குறை சொல்லுவேன். 2 பேரும் பேசுகிறத முதல்ல நிப்பாடுங்க. நானும் சண்டை இப்போ நிப்பாடுவேன் அப்போ நிப்பாடுவேன்னு எதிர்பார்த்தேன்னா சண்டை நிப்பாடுற மாதிரியே தெரியல. சண்டை நிப்பாடி போட்டு சாப்பாடு செஞ்சு தருவேன்னு எதிர்பார்த்தேன்னா நீங்கள் சண்டையை நிப்பாட மாட்டேங்க. எப்படி நீங்கள் எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவியே? என் ஃப்ரெண்டு அப்போமே என்னையே கூப்பிட்டான், வாழை 2 பேரும் ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு. அவன் சொல்லி கேட்காம நான் இங்கே வந்தேன்ல. என் புத்தியை செருப்பால் தான் அடிக்கணும். இல்லை, காலில் கிடக்குற சூவை கலத்தி அடிச்சு விடாத, மண்டை வீங்கி போயிடும். அடிக்கணும்னு ஆசை இருந்தேன்னா வெளியில் செருப்பு கிடக்குது, அதை எடுத்து அடிச்சுட்டே. ஆமாம், புத்தி இருந்தால் தானே அடிக்க, அதுதான் இல்லையே. ஆமாம்மா ஆமாம், எனக்கு புத்தி இல்லை தான். அவள் என்ன சொன்னாலும் உடனே ஒத்துக்க. வேற எங்கே அவள் ஒன்று மதிப்பா? எனக்கு வயிறு பசிக்கு, நான் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன். இவையக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசி எனக்கு தலைவலிக்குது. வரம்பத்தில் எனக்கு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கும் சுகர் மாத்திரை முடிஞ்சு வச்சுல, வரம்பத்தில் அதையும் வாங்கிட்டு வந்துடு. வேறு என்னது வாங்கணுன்னா இப்போமே சொல்லிடுங்க, வாங்கிட்டு வந்துடுவேன். நீ ஹோட்டலில் சாப்பிட்டு வருவாளா? வரம்பத்தில் எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வா. உனக்கு என்னது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு வரம்பத்தில் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கும் வரம்பத்தில் சிக்கன் பிரியாணியே வாங்கிட்டு வா. எப்போம்மா எது நம்ம கேட்குமோ அதை தான் விலங்கு கேட்பாவே. இன்னவரடி, அது ஏன் விருப்பம். ஏன் மவங்கிட்ட நான் எது வேணாலும் வாங்கி கேட்பேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாச்சா? இனிமே இங்கே நின்று பிரயோஜனம் இல்லை. இப்படியே நான் வர்றது வரைக்கும் சண்டை போட்டுட்ருங்க. நான் போய் சாப்பிட்டு வரேன்.